வணக்கம். பசி வணக்கம். பசிப்பெருக்கமே உயிர் பெருக்கும், உயிர் பெருக்கமே பசிப்பெருக்கும். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மாவை பத்திரமாக வீட்டில் பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். இரவு பகல் துணையோடு. ஆதி தந்தை நெற்றியில் வெள்ளை நிறம், ஆதி தாய் இரவு கருப்பு நிறம். இரவு பகல் துணை. சரி, டம் கட்டுன்னு பேசணுங்க. கொஞ்ச நேரம் டம் கட்ட முடியுது. கொஞ்ச நேரம் சீக்கிரம் டென்ஷன் ஆகாதீங்க. புரியுதுங்களா? சரி. ஆனால் வாழ்நாள் முழுதும் சிரிக்க வைப்பேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேலே சிந்தனை தான். புரியுதுங்களா? இப்போது ஆழ்ந்து சிந்திப்போம். புரியுதுங்களா? சிரிக்கவும் வைப்போம். ஆனால் சிரித்து கொண்டே சிந்திக்கணும். வித்தியாசமாக இதுவரையிலும் பல நிகழ்ச்சிகள் பார்ப்பீங்க. இந்த கடவுளை பற்றி பேசுவார்கள், உயிரை பற்றி பேசுவார்கள், பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி பேசுவார்கள். எல்லாமே சிரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்காக அவங்கள தவறாக சொல்லக்கூடாது. இப்போது இந்த வானமும் பூமியும் சிரிக்க வச்சு சிந்திக்க வைடான்னு ஒரு அறிவு குத்துக்குது. புரியுதுங்களா? அதனால தான் நான் நகைச்சுவையாக சொல்லுவேன், தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா நிகழ்ச்சியிலையும் என் நிகழ்ச்சியில் ஒருத்தர் கூட தூங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சிரிக்க வைப்போம். புரியுதுங்களா? ஆனால் ஆழ்ந்து சிந்திக்க வைப்போம். சரி, இப்போ பிரபஞ்சகம் பிரபஞ்சகம் பிரபஞ்சகம், பூமி 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 நானும் பேசிக்கின்னு இருந்தேங்க. புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி இப்போ சுய அறிவில் வர ஆரம்பித்ததான் ஒரு சில மாற்றங்களை கொடுக்குது. இந்த பிரபஞ்சகம் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆள்களை தேர்ந்தெடுக்கிறது. அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை போதிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் எல்லாமே அந்த காலத்தில் ஒருத்தர் சொல்லிட்டார் அதுவே உண்மைன்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? அந்தந்த காலகட்டத்தில் ஒருத்தரை படைக்கும். அதை அந்தந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் அதை போதித்தார்கள். இந்த கலி உலகத்தில் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயாவை முதலில் படைத்து விதைக்குள் பசி இருக்கு என்ற ரகசியத்தை எனக்கு புரிய வைத்தார். இரண்டாவது என்னை படைத்து பசியே அனைத்தும் என்று சொல்றாய் என்று இந்த வானமும் பூமியும் அறிவை கொடுக்கிறது. அதை தான் போதிக்கிறோம். மகிழ்ச்சியாக சிரிங்கள்.